அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாய் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று நம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். இலங்கையின் திருத்தூதர் இவரே, இறை உண்மையை எடுத்துரைத்து மாட்சி பெற்றவர் இவரே. வாருங்கள், இவர் புகழ் பாடி ஆண்டவரை மேன்மைப்படுத்துவோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. கிறிஸ்துவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் இலங்கையின் திருத்தூதர் என்று அழைக்கப்படுகின்ற புனித ஜோசேவாஸ் அடிகளாருடைய திருவிழாவை கொண்டாடும் முகமாக நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். இலங்கை தீவிலே கத்தோலிக்க திருமறையை வளர்ப்பதற்கு தன்னை அர்ப்பணித்து பணியாற்றிய இந்த குருவானவர் எங்கள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியான இலங்கையின் திருத்தூதராக இருக்கின்றார். புனித ஜோசவாஸ் அடிகளாருடைய திருவிழாவை இந்த நாளில் நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது, இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழல் அன்று அவர் ஆற்றிய அந்த பணியின் சூழலுக்கு ஒத்த ஒரு சூழலாக இருப்பதை எங்களால் உணர முடிகின்றது. அன்று வைசூரி கொள்ளை நோய் மிகவும் பரவலடைந்து மக்கள் பெருமளவிலே இறந்த பொழுது இறைவனை நோக்கி இறந்து மன்றாடி அந்த நோயை முற்று முழுதாக அகற்றுவதற்கு துணை புரிந்த இந்த தூயவர் இன்று எங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். எனவே இந்த பலியில் நாங்கள் அவருடைய பரிந்துரையை கேட்கின்றோம். இந்த நோய் முற்று முழுதாக இந்த பிரபஞ்சத்தை இருந்து ஆண்டவர் எடுத்து எங்களுக்கு ஒரு அமைதியான நிம்மதியான வாழ்வை அவர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி இந்த பலியில் நாங்கள் இந்த புனிதருடைய பரிந்துரையை கேட்போம். இறை அருளை நாங்கள் நாடுவோம். திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நாங்கள் தகுதி பெறுகின்ற பொருட்டு எங்களுடைய குறை குற்றங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்போம். எங்களுடைய கிறிஸ்தவ அழைப்பை உதாசீனம் செய்து வாழ்ந்த தருணங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். என்னுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதம் களிலே இறைவனுக்கே மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலால் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, தேவ மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று நீத்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியிலுள்ள நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, ஜோசவாஸ் என்னும் புனிதரின் எடுத்து காட்டினாலும் அருட்பணியினாலும் எங்களுடைய தேசமாகிய இலங்கையிலே உம்முடைய திரு அவை மேன்மை உரைச் செய்தீரே.
உண்மையின் வார்த்தையால் வளம் வரச் செய்து வாழ்வளிக்கும் அருளடையாளத்தினால் உம்மூழியர் ஊட்டம் அளித்த மக்களை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவரின் பரிந்துரையின் வழியாக அவரில் நம்பிக்கை தொடர்ந்து வளரவும் நற்செய்திக்கு என்றும் ஆற்றல் மிகுந்த சாட்சிகளாக நாங்கள் விளங்கவும் இறைவனை முழு உள்ளத்தோடு நாங்கள் விசுவசிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றை பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களுடைய ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பெஞ்சமின் நாட்டு அனத்தோத்தில் இருந்த குருக்களுள் ஒருவரான இலிக்கியாவின் மகன் எரேமியாவின் சொற்கள். எரேமியாவாகிய எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கு முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, சிறு பிள்ளை தானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை என்று சொல்லாதே, யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தமது கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் என்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவர்கள் குரல் உலகெல்லாம் கேட்கின்றதே, உலகெல்லாம் கேட்கின்றதே. அவர்கள் குரல் உலகெல்லாம் கேட்கின்றதே, உலகெல்லாம் கேட்கின்றதே. வானங்கள் இறைவனின் மாட்சியை எங்கும் எங்கும் சொல்கின்றன. வான்வெளி அமர்த்தும் கைகளின் திறனை விவரித்து சொல்கின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை என்றும் எங்கும் சொல்கின்றன. வான்வெளி அமர்த்தும் கைகளின் திறனை விவரித்து சொல்கின்றது. அவற்றுக்கு சொல்லுமில்லை, பேச்சுமில்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதுமில்லை. அவற்றை
அவற்றுக்கு சொல்லும் இல்லை பேச்சும் இல்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. அவர்கள் குரல் உலகெல்லாம் கேட்கின்றது, உலகெல்லாம் கேட்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு செய்தியை சொல்கின்றது, ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றி சொல்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு செய்தியை சொல்கின்றது, ஒவ்வொரிரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றி சொல்கின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை பேச்சும் இல்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. அவற்றுக்கு சொல்லும் இல்லை பேச்சும் இல்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. அவர்கள் குரல் உலகெல்லாம் கேட்கின்றது, உலகெல்லாம் கேட்கின்றது. அவர்கள் குரல் உலகெல்லாம் கேட்கின்றது, உலகெல்லாம் கேட்கின்றது. பலரை கிறிஸ்துவிடம் கொண்டுவர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். சகோதர சகோதரிகளே, நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டுவர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். ஜூதரை கிறிஸ்துவிடம் கொண்டுவர ஜூதருக்கு ஜூதரை போலானேன். நான் திருச்சட்டத்திற்கு உட்படாதவனாயிருந்தும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டுவர அந்த சட்டத்திற்கு உட்பட்டவர் போலானேன். திருச்சட்டத்திற்கு உட்படாதவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டுவர திருச்சட்டத்திற்கு உட்படாதவர் போலவும் ஆனேன். ஆனால் நானோ கடவுளின் சட்டத்திற்கு உட்படாதவன் அல்ல, ஏனெனில் நான் கிறிஸ்துவின் சட்டத்திற்கு உட்பட்டவன். பலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டுவர பலுவற்றவர்களுக்கு பலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரை எனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். நற்செய்தியினால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். நம்மை தாமே தாழ்த்துகின்றவர் எவரும் உயர்த்தப்படுவர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 1 தொடக்கம் 18. அக்காலத்தில் வேறு 72 பேரை நியமித்து அவர்கள் தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்பே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகின்றேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புகின்றவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இலங்கையினுடைய அப்போஸ்தலராகிய புனித யோசவாசினுடைய திருவிழாவை இன்றைய நாளிலே நாங்கள் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி கூறி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இன்றைய நாளிலே உங்கள் அனைவருக்கும் புனித யோசவாசினுடைய திருநாள் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொண்டு நிற்கின்றேன். எசாயா நூல் 52வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகின்றது, மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 19வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களை பணிக்கு அனுப்புகின்ற வேளையிலே, நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லி பணிக்கு அமர்த்துகின்றார். நாங்கள் பல புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். மறை சாட்சிகளினுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இவர்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த அழைப்பிற்கு, அவர் அனுப்பிய அவருடைய பணிக்கு விசுவாசத்தோடும் பொறுப்போடும் இருந்து தங்களுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்ததன் நிமித்தமாக புனித வாழ்வுக்கு உயர்த்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். திருச்சபையிலே திருப்பணி என்பது 3 நிலைகளிலே ஆற்றப்படுகின்றது. முதலாவது பணி யாருக்கென்று சொன்னால், கிறிஸ்துவை அறியாதவர்கள். இன்னும் பல நாடுகளிலே கிறிஸ்துவை அறியாதவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை அறிவிப்பதற்காக நற்செய்தியை எடுத்துரைப்பது கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு அறிவிக்கின்றதாக இருக்கின்றது. இரண்டாவது நிலையிலே இருக்கின்றவர்கள் யார் என்று சொன்னால், கிறிஸ்துவை அறிந்தவர்கள், ஆனால் அறிந்து நம்பிக்கை இல்லாமல் அவரை நம்பாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றவர்கள். மூன்றாவது நிலையினர் யார் என்று சொன்னால், கிறிஸ்துவை அறிந்திருக்கின்றவர்கள், கிறிஸ்துவோடு வாழுகின்றவர்கள், ஆனாலும் அவர்கள் இன்னும் அதிகமாக கிறிஸ்துவிலே ஆளப்படாதவர்களாக இருக்கின்றவர்கள். இந்த 3 நிலைகளிலே திருச்சபை தன்னுடைய திருப்பணியினை ஆற்றி நிற்கின்றது.
புனித யோசவாசினுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய சிறப்பியல்பு என்னவென்று சொன்னால், இந்த 3 பணி நிலைகளிலேயும் புனித யோசவாஸ் தம்முடைய பணிகளை நிகழ்த்தியிருந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்று சொன்னால், புனித யோசவாஸ் அவர் கோவாவிலே பிறந்தவர். 59 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர். ஒரட்டோரியன் சபையை சார்ந்த அந்த குருவானவர் இலங்கையிலே நடக்கின்ற பரிதாபகரமான நிலையினை பற்றி அறிகின்றார். போர்த்துகேயர் காலத்திலே கிறிஸ்தவ மதம் தழைத்தோங்கி விசேட விதமாக கரையோர பகுதிகளிலெல்லாம் கத்தோலிக்க சமயம் வேர்விட்டு பரவ தொடங்கின அந்த நாட்கள் முடிவடைந்து ஒல்லாந்தர் காலத்திலே கல்வின் மதம் ஆரம்பிக்கப்படுகின்றது, பரப்பப்படுகின்றது. அதன் பரப்புதலின் நிமித்தமாக கத்தோலிக்க சமயத்தினுடைய அனைத்து செயற்பாடுகளும் தடைப்படுகின்றன. எனவே கத்தோலிக்க விசுவாசத்தோடு வாழ்ந்த மக்கள் அதனை வெளிப்படுத்த முடியாதவர்களாக அச்சத்தோடும் பயத்தோடும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கென்று சொல்லி பணியாற்றுவதற்கென்று சொல்லி ஒரு கத்தோலிக்க குரு இருக்கவில்லை. அருட்சாதனங்களை நிறைவேற்றுவதற்கென்று சொல்லி குருக்கள் இருக்கவில்லை. அப்படியாக ஆயன் இல்லாத ஆடுகள் போல வாழ்ந்து கொண்டு இருந்த இலங்கையினுடைய திருச்சபையை மக்களை நேசித்த ஒரு மனிதனாக புனித யோசவாஸ் தம்முடைய பயணத்தினை தொடருகின்றார். அந்த இக்கட்டான அந்த சூழ்நிலையிலே அவர் யாருக்கு நற்செய்தியை அறிவித்தார் என்று சொன்னால், கிறிஸ்துவை அறிந்து பயத்தினாலே அதை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தவர்களுக்காக, பயத்தோடு உள்மனதிலே தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வை கத்தோலிக்க நம்பிக்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்காக, இன்னுமாக கிறிஸ்துவை அறியாத மக்களுக்காக அவர் தம்முடைய பணியினை ஆரம்பிப்பதற்காக இலங்கை செல்லுகின்றார். அதனாலதான் அவருடைய பணிவாழ்வு ஒரு விசேட விதமாக பணிவாழ்வாக இருக்கின்றது. சொல்லுவார்கள், இலங்கையிலே நூந்து போய்கொண்டிருந்த கத்தோலிக்க விசுவாசத்தை மீண்டும் பற்றி எறிய செய்த பெருமை புனித யோசவாசுக்கு இருக்கின்றது. அதனாலதான் அவரை நாங்கள் இலங்கையினுடைய அப்போஸ்தலர் என்று சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம். 2015 ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி எங்களுடைய இப்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித யோசவாசுக்கு ஒரு புனித பட்டம் கொடுக்கின்ற அந்த நிகழ்விலே ஆற்றிய மறையுரையிலே அவர் சொன்ன விடயங்கள் என்னவென்று சொன்னால், புனித யோசவாஸ் தம்முடைய வார்த்தையினாலே, வார்த்தையை விட அதிகமாக தம்முடைய செயலினாலே கிறிஸ்துவை மக்களுக்கு கொடுத்தார். அதைவிட இன்னும் ஒரு அழகான செய்தியை அவர் சொன்னார். அது என்னவென்று சொன்னால், he is the powerful sign of God's goodness and love. கடவுளினுடைய நன்மைத்தனத்திற்கும் அன்பிற்குமான மிக சக்தி வாய்ந்த ஒரு அடையாளம் புனித யோசவாஸ் என்று சொல்லி சொன்னார். ஏனென்று சொன்னால், புனித யோசவாஸ் மூலமாக மக்கள் கடவுளினுடைய நன்மைத்தனத்தை கண்டு கொண்டார்கள், கடவுளினுடைய இரக்கத்தை உணர்ந்து கொண்டார்கள். எனவேதான் அவர் ஒரு சக்தி வாய்ந்த அடையாளம் என்று சொல்லி புனித பாஸ்பரசர் அவர்கள் அவருடைய புனிதற்பட்ட நிகழ்விலே தம்முடைய மறையுரையிலே குறிப்பிட்டு நிற்கின்றார். எனவேதான் இந்த புனிதருடைய விழாவை இன்று நாங்கள் பெருமிதத்தோடு கொண்டாடுகின்றோம். நாங்கள் நன்றியோடு நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த புனிதரை இலங்கை திருச்சபைக்கு தந்தமைக்காக, இந்த புனிதரின் மூலமாக இலங்கை திருச்சபையிலே மழுங்கி போய்க் கொண்டிருந்த கிறிஸ்தவ கத்தோலிக்க விசுவாசத்தை மீண்டும் கட்டி எழுப்ப தந்த புனிதருக்காக நாங்கள் நன்றி கூறி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த புனிதருடைய வாழ்விலே நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள் என்ன என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே, அவருடைய வாழ்வு நிலைகளோடு நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே, புனித யோசவாஸ் அடிகளார் முதலாவதாக அவர் ஒரு முன்மாதிரியான குருவாக இருந்தார். அவர் ஒரு நல்ல ஆயனாக இருந்தார். ஏனென்று சொன்னால், ஒரு நல்ல ஆயனுக்குரிய பண்பு என்னவென்று சொன்னால்,
தன்னுடைய மந்தைகளை தேடி செல்லுகின்றவராக. அங்கே இந்தியாவிலே எத்தனையோ குருக்கள் இருந்தார்கள், ஆனால் அவர் தாமாக முன்வந்து அந்த பணியினை செய்வதற்காக வருகின்றார். சொல்லுவார்கள், இறங்கி வேலை செய்தார், களத்தில் இறங்கி வேலை செய்தார். இந்த களத்துல சண்டை பிடிக்கிறவர்கள் சொல்வார், பின்னுக்கு இருந்து கமாண்ட் பண்றதை விட முன்னுக்கு இறங்கி வேலை செய்து பார்த்தா தான் அதனுடைய கஷ்டம் தெரியும் என்று சொல்லுவார்கள். புனித யோசபாஸ் கடவுள்கிட்ட துணையை மட்டும் நம்பியவராக களத்திலே இறங்கினார். அவர் பிச்சைக்கார வேஷம் போட்டார், ஒற்றனுக்குரிய வேஷம் போட்டார். தன்னை ஒரு குருவாக கூடி காட்டிக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒளித்து மறைத்து எல்லா கஷ்டங்களையும் தாங்கி சென்றவராக அவர் இறை பணியை இலங்கையிலே ஆற்றினார். அதனாலதான் அவர் ஒரு தேடி செல்லுகின்ற நல்ல ஆயனாக, ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கவும் அவர் துணிந்தார். தெரியும், அங்கே ஒரு கத்தோலிக்க குரு இருந்தால் அந்த ஒல்லாந்தர் காலத்திலே அவர் கொலை செய்யப்படுவார். அது யோசபாஸ் முனிந்தருக்கு வட்டிவாக தெரியும். தெரிஞ்சிருந்தும் அவர் சென்றார், அங்கே அவர் பணியாற்றினவராக இருக்கின்றார். நான் ஒரு பங்கிலே உதவி குருவாக இருந்த வேளையிலே ஒரு இடத்திற்கு பணிக்காக அனுப்பப்பட்ட வேளையிலே அந்த இடம் மீள குடியேறுகின்ற இடமாக இருந்தது. அப்பொழுது எனக்கு பொறுப்பாக இருந்த பாதர் சொன்னார், நீ போற மிஷன் ஒரு யோசபாஸ் என்ற மிஷன் போலதான் இருக்கும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அங்கே போனால் அங்கே ஆலயம் இல்லை. அங்கே 300-350 குடும்பம் இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கத்தோலிக்கர்கள் 30 குடும்பங்கள் மட்டுமே. அவர்கள் எந்தவித கிறிஸ்தவ நடவடிக்கைகளையோ அல்லது கத்தோலிக்க வழிபாடுகளையோ பின்பற்றாதவர்களாக இருந்தார்கள். எனவே நான் அந்த முகாமுக்குள்ளே செல்லுகின்ற வேளையிலே எப்படி யாரை கூப்பிட்டு கதைப்பது என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. நானும் ஒரு 20 நிமிஷமா அந்த முகாமுக்களால மோட்டார் சைக்கிள்களால போய் வந்து கொண்டே இருந்தேன். யாரும் என்ன கவனிக்கவே இல்லை, குட் மார்னிங் கூடி சொல்ல இல்லை. ஆனால் கடைசியா பார்த்த ஒரு பிள்ளை, ஒரு திருநூறு போட்டு கொண்டு ஒரு சைவக்கார பிள்ளை, குட் மார்னிங் ஃபாதர்ன்னுட்டு நான் நமக்கு ஒரு அடிமை வாச்சிட்டு சொல்லி போட்டு ஆளை கூப்பிட்டு கேட்டு, இங்கே கத்தோலிக்கர்கள் யாராவது இருக்கிறார்களான்னு சொல்லி. அப்போ அந்த பிள்ளை ஒரு ஒழுங்கியால கூட்டிக்கொண்டு போயிட்டு ஒரு வீட்டை காட்டிட்டு சொல்லிட்டு, இங்கே இருக்கிற அந்த அப்பா கத்தோலிக்க சமயம் என்று சொல்லி உள்ள போனா அவருடைய பெயர் பீட்டர். அவர் பயங்கர சந்தோஷம், ஃபாதர் நீங்க எங்களை தேடி வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி அப்படி அடுத்து ஒரு 7-8 குடும்பத்தை சேர்த்துட்டார். சேர்த்து அடுத்த கிழமை ஒரு பூசைக்கு போகின்ற வேளையிலே நான் பேக் எல்லாம் கட்டி கொண்டு எல்லாம் கொண்டு போகணும், பீட துணியிலிருந்து சகலதும் கொண்டு போகணும். ஆனால் பூசை எங்க நடக்கும் என்று சொன்னா அவருடைய வீட்டு முற்றத்துல செம்மண்ணுக்குள்ள பாய்களை விரிச்சு போட்டு இருக்கணும். ஒரு பூசச்சவன் தெரியாது. பூசச்சவன் சொன்னா நான் தான் திரும்பி பதில் சொல்லணும். பாட்டு பாட விடக்கூடாது, வாய் திறக்க விட்டா பிரச்சனையா போயிடும். அதால பாட்டு பாடுறது இல்லை. அப்படியான ஒரு நல்ல அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலே கிடைச்சது. அந்த மக்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற வேளையிலே பலவிதமான கஷ்டங்கள் இருக்கின்றது. சில வேளைகளிலே அது எங்களுக்கு அசௌகரியங்களாக இருக்கின்றது. பல விடயங்களை நாங்கள் அங்கே எதிர்பார்த்து செல்ல முடியாதவர்களாக இருக்கின்றோம். அப்படி இருந்தும் அந்த பணி ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியை, நிறைவை தரக்கூடிய பணியாக இருந்ததனை என்னுடைய வாழ்விலே நான் உணர்ந்து கொண்டேன். நான் யோசபாஸை முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டிருந்தேன் என்று நான் சொல்லுவதற்கு பதிலாக நான் கூடுதலாக சொல்லுவது, அவரோடு வந்திருந்த ஜோன், அவருக்கு துணையாக ஒரு ஆள் வந்திருந்தவர் யோசபாஸோட, அந்த துணையாளர் போல நான் என்னுடைய வாழ்விலே செயற்பட்டதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன். எனவேதான் இந்த யோசபாஸ் அடிகளார் ஒவ்வொரு குருக்களுக்கும், துறவிகளுக்கும், பணியாளர்களுக்கும், நற்செய்தி பணியினை எடுத்து எம்புகின்றவர்களுக்கும் ஒரு முன்மாதிரிகையான புனிதராக இருக்கின்றார். களத்திலே இறங்கி வேலை செய்கின்ற பண்பு எங்களுடைய வாழ்விலே இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த புனிதருடைய வாழ்விலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே பணியின் மீது இருக்கக்கூடிய ஆர்வம், அந்த ஆர்வம் அவருக்கு இருந்தது. அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. அவருடைய ஸ்ரீலங்காவுக்கு வருகின்ற வேளையிலே அவருடைய உடல்நிலை அதற்கு ஒத்து வரவில்லை. பலவிதமான வருத்தங்களை அவர் அனுபவித்தார். எதிரிகளினாலே அவருக்கு பலவிதமான ஆபத்து இருந்தது. இடம் சில்லாலதான் அவருடைய பணியினுடைய மையமாக இருந்தது. சின்ன ரோம் என்று சொல்லி அழைப்பார்கள் சில்லாலே. யோசபாஸ் அங்க பணியாற்றினபடி அவரை பணித்தளமாக வைத்து செயற்பட்டதனாலே அங்கே ஒரு கிறிஸ்துமஸ் இரவண்டு யோசபாஸை
பூச வைத்துக் கொண்டிருந்த வேளையிலே ஒல்லாந்து படை வீரர்கள் அவரை சுற்றி வளைத்து அவரை பிடிப்பதற்காக முயற்சிக்கின்ற வேளையிலே ஆண்டவருடைய கிருபையினாலே அவர் காப்பாற்றப்படுகின்றார். அப்படியாக அவர் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் எதிரிகள் இருந்தும் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவராக இருந்தார். அவர் அறியாத மொழியை பேசியவராக இருந்தார். அவருடைய மொழி கொங்கணி. அந்த மொழியோடு அவர் வந்தார். ஆனால் அந்த மக்களோடு, அறியாத மக்களோடு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவராக இருக்கின்றார். அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் பயங்கர வித்தியாசமானதாக இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் அவர் தாங்கிக் கொண்டார். அவருடைய போக்குவரத்து மிக கடினமானதாக இருந்தது. காடுகளுக்குள்ளால் தான் அவர் பயணங்களை மேற்கொண்டார். நீர்நிலைகளுக்குள்ளால் தான் அவருடைய பயணங்களை மேற்கொண்டார். இவ்வளவு கஷ்டமான பயணங்களை கடந்து வந்தார். இதற்காக என்று சொன்னால் இயேசுவின் மீது கொண்டிருந்த அந்த ஆர்வத்தின் நிமித்தமாக. இங்கே இருக்கக்கூடிய பலருக்கு இந்த அனுபவம் இருக்கின்றது. ஒரு புதிய உலகை தேடி போகின்றது. சின்ன வயசுலே ஊர்ல இருந்து வெளிநாடுகளுக்கு வந்திருப்பீர்கள். எத்தனையோ விதமான தடங்கல்கள் வந்திருக்கும். வீட்டில் அம்மாவை விட்டுட்டு, அப்பாவை விட்டுட்டு, சகோதரங்களை விட்டுட்டு, ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு, வீட்டை விட்டுட்டு, இடத்தை விட்டுட்டு, அந்த இடத்தை விட்டு வெளிக்கிடைக்குல எங்களுடைய மனதுக்குள்ள எழக்கூடிய ஆதங்கங்கள் நீங்கள் எல்லோரும் அனுபவித்திருப்பீர்கள். அங்கே இருந்து வந்தவர்கள் திருமணத்திற்காக வந்தவர்களாக இருந்தால் என்ன, தொழில் வாய்ப்பை தேடி வந்தவர்களாக இருந்தால் என்ன, எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த புதிய உலகத்தை தேடி போகின்ற வேளையிலே மனசுக்குள்ளே எவ்வளவு கிளேசங்கள் இருந்திருக்கும், எவ்வளவு கவலைகள் இருந்திருக்கும். எங்களுடைய பழைய வாழ்வை ஊரோடு ஊரின வாழ்வை விட்டு விட்டு நாங்கள் வருகின்ற வேளையிலே நாங்கள் ஒரு நோக்கத்துக்காக வந்தோம். யோசவாஸ் அவர் இயேசுவுக்காக போகின்றார். தான் போகின்ற இடம் ஆபத்தான இடம் என்று தெரிந்தும் அவர் சென்று அங்கே பணியாற்றுகின்றார். அவருடைய பணியினுடைய விளைவுதான், அந்த கனிகள் தான் நீங்களும் நானுமாக இருக்கின்றோம். எனவே அந்த புனிதரை எங்களுடைய வாழ்விலே வைத்து, முன்னுதாரணமாக வைத்து நாங்கள் கிறிஸ்துவை அறிவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். உண்மையாகவே அப்படியான பணித்தளங்கள் இப்பொழுது இல்லை, பணிக்களங்கள் இல்லை. ஆனால் அந்த பணிக்களங்கள் சற்று வித்தியாசமாக மாறுபாட்டம் அடைந்து திரிவடைந்து இருக்கின்றது. ஆனால் பணி தேவை இல்லை என்று அர்த்தம் அல்ல. நிறைய பணிகள் இருக்கின்றன. ஆனால் அந்த பணித்தளங்களை தேடி செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த நூற்றாண்டினுடைய புனிதராக அறிவிக்கப்பட்ட கார்லோஸ் அகுஸ்தி இவர் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றார். விசேட விதமாக இங்கே இருக்கக்கூடிய இளையோருக்கு அவர் முன்னுதாரணமாக இருக்கின்றார். தன்னுடைய ஆற்றலை அவர் பயன்படுத்திக் கொண்டு எப்படி கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அறிவிக்கலாம் என்பதனை அவர் அந்த இணையதளம் மூலமாக அவர் நிறைவேற்றினார். அதனாலே இளைய வயதிலே ஒரு புனிதராக அவர் உயர்த்தப்படுகின்றார். கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, இவரை போல அந்த பணி ஆர்வம் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களை வைத்து நாங்கள் கிறிஸ்துவுக்காக வாழுகின்ற மனநிலை எங்களுக்கு வர வேண்டும். இன்றைய இரண்டாவது வாசகம் சொல்லுவதை போல நான் கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் அவர் குப்பை என கருதினார். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள அவர் தொடர்ந்து ஓடினார் என்று சொல்லி புனித பவுலடிகளார் சொல்லுகின்றார். நாங்களும் அதே ஓட்டத்திலே தான் இணைந்து கொண்டு இருக்கின்றோம். எனவே எங்களுடைய சாட்சிய வாழ்வை நாங்கள் வாழுகின்றவர்களாக, எங்களுடைய ஒவ்வொரு காரியங்கள், எங்களுடைய வார்த்தைகள் கிறிஸ்துவை பிறருக்கு கொடுக்கின்றதாக, எங்களுடைய குடும்பத்திலே சந்திக்கின்ற மனிதர்களிலே நாங்கள் கிறிஸ்துவை பிறருக்கு கொடுக்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். இறுதியாக புனித யோசவாசினுடைய வாழ்விலே நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால், புனித யோசவாஸ் தம்முடைய வாழ்வு முழுவதையும் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்ததன் நிமித்தமாக அவர் மாட்சிப்படுத்தினார். அவர் கிறிஸ்துவை மாட்சிப்படுத்தினார். அவர் தந்தையை மாட்சிப்படுத்தினார். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். நான் செய்யும்படி என்னிடம் ஒப்படைத்த வேலைகளை செய்து முடித்து உம்மை மாட்சிப்படுத்தினேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகின்றார். புனித யோசவாசும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியினை செய்து கடவுளை மாட்சிப்படுத்தினார். லூக்கா நற்செய்தி 6:38 சொல்லுகின்றது, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக உங்கள் மடிகளிலே போடப்படும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது.
மத்தேயு நற்செய்தி 24:25-4 சொல்லுகின்றது, சின்னஞ்சிறு என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செய்வதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி. யோசுவாசினுடைய வாழ்வு எங்களுக்கு மிகப்பெரியதொரு உதாரணமாக இருக்கின்றது. ஆண்டவர் அவருக்கு நிறைவாக கொடுத்தார். அவர் செய்த மாட்சிமைக்காக, மாட்சிப்படுத்தியமைக்காக ஆண்டவர் அவரை புனித நிலைக்கு உயர்த்தினார். எங்களுடைய நாட்டினுடைய அப்போஸ்தலராக அவரை உயர்த்தினார். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் தம்மை அர்ப்பணித்தார், தந்தையை மாட்சிப்படுத்தினார். நாங்களும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் மாட்சிப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். யோசபாஸ் மாட்சிப்படுத்தியது நிமித்தமாகத்தான் அவருடைய வாழ்விலே புதுமைகளை செய்யக்கூடியதாக இருந்தது. ஆபத்திலே இருந்து அவர் தப்பித்துக் கொள்ளுகின்றார். விசேட விதமாக வைசூரி நோய் என்கின்ற கொள்ளை நோயினுடைய தாக்கத்திலே இருந்து அந்த மக்களை விடுவிக்கும்படியாக அவர் மன்றாடினார், அதிலே வெற்றி கண்டார். மழை இல்லாமல் வாடிய பொழுது மன்றாடினார், அதிலே வெற்றி கண்டார். யானைகளினுடைய அட்டகாசம் கல்கமுக என்கின்ற கிராம பகுதியிலே இருக்கின்றது. அந்த இடத்துக்கு நான் போயிருக்கின்றேன். அந்த இடத்திலே யோசபாசுடைய சிலுவை இருக்கின்றது. அந்த சிலுவை நட்டதன் பிற்பாடு அந்த யானை அங்கே அவர்களை குழப்புவது இல்லை, அவர்களுடைய வாழ்விடங்களை அழிப்பது இல்லை. இன்று வரை அந்த புதுமை நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அப்பேற்பட்ட விதமாக கடவுள் இந்த யோசபாஸ் அடிகளாரை மாட்சிப்படுத்தினார். எங்களுடைய வாழ்விலும் நாங்களும் கடவுளை மாட்சிப்படுத்துகின்ற காரியங்களை விசேட விதமாக எங்களுக்கென்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடமைகளையும் பொறுப்புகளையும் நாங்கள் செய்கின்ற வேளையிலே உலக ஆசீர்வாதங்களையும் ஆன்மீக ஆசீர்வாதங்களையும் எங்களுடைய வாழ்விலே சுவைத்துக் கொள்ள முடியும். ஆமென். எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவரே, கடவுளின் ஒரே மகனாக உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளிலிருந்து உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நமது மீட்புக்காகவும் வானகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்சியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையிலே அறையுண்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிடம் ஆட்சியுடன் மீண்டும் பெற இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்து மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமேன். எங்களுடைய தேவைகளுக்காக புனிதருடைய பரிந்துரை வழியாக இறைவனிடம் மன்றாடுவோம். விசேடமாக நாங்கள் புனித யோசபாஸ் அடிகளாரை பின்பற்றி மறை அறிவிப்பிலே எப்பொழுதும் நாங்கள் ஆர்வம் கொண்டிருக்க, எங்களுடைய வார்த்தையினால் மாத்திரமல்ல, எங்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கையிலே நாங்கள் ஆன்ம தாகமுடையவர்களாக, ஆத்தும பாரமுடையவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். இன்று முக்கியமாக முழு உலகமும் கொரோனா என்கின்ற இந்த கொள்ளை நோயினுடைய கொடூர தாக்குதலுக்கு உள்ளாகி பலர், ஆயிரக்கணக்கானோர் இறந்து போயிருக்கின்ற சூழலிலே இந்த கொள்ளை நோயின் பல வடிவங்கள் இன்று வெளிவர தொடங்கி இருக்கின்ற நிலையிலே
இந்த புனிதருடைய பரிந்துரைக்காக நாங்கள் ஜெபிப்போம். புனித ஜோசுவாஸ் அடிகளார் எங்களுக்காக விண்ணக தந்தையிடம் பரிந்து பேசவும், இந்த நோய் முற்று முழுதாக பிரபஞ்சத்தை விட்டு நீங்கவும் புனிதருடைய பரிந்துரையை மன்றாடுவோம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்களை அன்பு செய்கின்ற ஆண்டவரே, உமது பிள்ளைகளாக உமது பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கின்றோம். புனித ஜோசுவாஸ் அடிகளாரை இலங்கையின் திருத்தூதராக தந்த உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த அடிகளாரை பின்பற்றி நாங்கள் இறைதாகம் உள்ளவர்களாகவும் ஆத்தும பாரமுள்ளவர்களாகவும் நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். தருகின்றோ உள்ளமதில் உள்ளதை மகிழ்வோடு உழைப்பின் விளைவையும் இணைத்து உந்தன் அழியினில் இணைத்திட அளிக்கின்றோ. காணிக்கை தருகின்றோ உள்ளமதில் உள்ளதை மகிழ்வோடு உழைப்பின் விளைவையும் இணைத்து உந்தன் பள்ளியினில் இணைத்திட அழைக்கின்றோம். இதையேற்பாய் நல் இயேசுவே, இதையும் அன்புடனே பவரே. இதையேற்பாய் நல் இயேசுவே, இதையும் அன்புடனே பவரே. காணிக்கை தருகின்றோ உளமதில் உள்ளதை மகிழ்வோடு உழைப்பின் விளைவையும் நிறைத்து உங்கள் அழியினில் இணைத்திட அழைக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை நேத்திரனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜோசுவாசின் விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பலிப்பொருள்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஆண்டவருடைய பாடுகளின் அவர் மரண நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் அதற்கு ஏற்றவாறு வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உம்முடைய திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணில் விளங்கவும், மக்கள் அனைவரும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் என்றும் என்றென்றும் வானதூதர்கள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பெற்றுதலோடு உமது புகழை பாடி குரலெழுப்பி சொல்வதாவது:
நீர் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்பு எல்லாம் புகழ்வது தகுமே. ஏன் உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியானவரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உம்முடைய பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென்று மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த காணிக்கைகளை அதே தூயாவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறு இந்த மர நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம்முடைய திருமகனின் மேற்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என்று எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இந்த புனிதமான உயிருள்ள பலியை நன்றி பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீருளம் கனிய திருளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருடல் திரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவினால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கென்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவராகிய புனித சூசியப்பர், புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற இலங்கை திருத்தூதரான புனித ஜோசவாஸ் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையவராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உம்முடைய உதவியை பெறுவோம் என்று உறுதியோடு நம்பி இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உம்முடைய திரு அவையை சிறப்பாக எங்கள் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சேருண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்து கொள்ளும். இந்த கொரோனாவிலே இறந்து போனவர்களை நினைத்து பார்ப்போம். அவர்களை ஆண்டுடைய சமூகத்திற்கு கொண்டு வருவோம். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவர்களாய் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு சென்ற அனைவரையும் உம்முடைய ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் ஒரு நாள் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உம்முடைய ஆட்சியால் என்றும் நிறைவு அடைவோம் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே உலகெல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
புனித ஜோசுவாஸ் அடிகளாரிடம் விளங்கிய இறை தாகமும் ஆத்தும பாரமும் எங்களிலும் சிறந்தோங்க விண்ணத்தந்தையை பார்த்து நாங்கள் கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடரள உம்மை மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலே இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்தை கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவருடைய அமைதி அறிவித்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்னித்து செல்லும் வழிகளெல்லாம் தலைவன் உன்னையே தேடவே. தன்னித்து செல்லும் வழிகளெல்லாம் தலைவன் உன்னையே தேடவே. தவித்து ஏங்கும் விழிகளெல்லாம் தாகம் கொண்டு நாடவே. அணைத்து செல்லும் அன்னையாகி அழைத்து சென்றாய் தெய்வமே. தேவனே நண்பனே என்னை ஆளும் செல்வமே. அன்பனே நண்பனே என்னை ஆளும் செல்வமே. அன்பனே நண்பனே என்னை ஆளும் செல்வமே. அன்பில் விளைந்த அமுதமே என்னில் மலர்ந்த தெய்வமே. கிறிஸ்துவிலே பிரியமான சகோதரங்களே, உங்கள் எல்லோருக்கும் புனித ஜோசுவாஸ் அடிகளாருடைய திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். புனிதருடைய பெருந்துரை எப்பொழுதும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடு இருக்கவும், இன்னும் புனிதரை போல இறை தாகமும் ஆத்ம பாரத்துடனும் நீங்கள் வாழ இறை உங்களுக்காக நாங்கள் ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம். நானே என் மந்தையை மேய்ப்பேன், நானே அவற்றை இளைப்பாறச் செய்வேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உண்மையின் நம்பிக்கைக்காக புனித ஜோசுவாஸ் அயராது உழைத்து தமது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார். அதனால் இந்த மரண நிகழ்வின் வல்லமையினாலும் அடியார்களை அதே நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி அவர்கள் தங்களுடைய வார்த்தையினாலும் வாழ்வாலும் எங்கும் அதை எடுத்துரைக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்கு தலைவணங்கி ஆமேன் என்று பதில் சொல்லுவோம். புனிதர்களின் மாட்சியும் மக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்பு மிக்க வேண்டலினால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தன்னுடைய முடிவில்லா ஆசையை பொழிவாராக. ஆமென். நீங்கள் புனித ஜோசுவாஸ் அடிகளாரின் பரிந்துரையினால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூந்தியவர்களாக காணப்படுவீர்களாக. ஆமென். இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகளும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை ஒரு நாள் அடைவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்து அவர் தருகின்ற அமைதியில் வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. ஜோசுவாஸ் முனிந்திரரே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் புகழ் பாடி துதித்திடுவோம். ஜோசுவாஸ் முனிந்திரரே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் புகழ் பாடி துதித்திடுவோம். இடர்கள் நீகுந்த
விசுவாசம் இலங்கையில் தளிர்க்க, இறை விசுவாசம் இலங்கையில் தளிர்க்க,